உங்கள் விஜய். டேய் நில்லடா நில்லடா டேய் என் வாழ போல டேய் என் பணத்தை கொடுத்துறா என் பணத்தை ஆளாளுக்கு அள்ளி கொடுத்துறாதடா டேய் நில்றா ஐயோ என் பணத்தை திருடி என் வழிய போடுறானே டேய் திருட்டு பயலே டேய் டேய் என் பணத்தை குடுறா தோல் மட்டியை தூக்கி போடுற டேய் இவ்வளவு தூரம் கத்திட்டு ஓடி வரனே என் பணத்தை கொடுத்துடுறா டேய் கொடுத்துட்டு போடா காதல வாங்கிக்காத போறியே டேய் டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா நீ மட்டும் என் கையில மாட்ட உன்னை சும்மா விட மாட்டேன்டா ஐயோ என் கையை உடைச்சிட்டானே என் கைய டேய் இனி நான் வரமாட்டேன்டா வரமாட்டேன் கையை உடைச்சிட்டானே டேய் டேய் உன் அப்புறம் எனக்கு தெரியும்டா ஏடா அவங்கிட்டயே ஒண்ணு சொல்றடா என்னை இப்படி புலம்பு விட்டியடா டேய் என்னோட பணத்தை உன் அப்பன் தருவான்டா ஐயோ போச்சே போச்சே பணத்தை வித்து சம்பாதிக்கலான்னு நினைச்ச எல்லாம் போச்சு போச்சு ஐயோ என்னாச்சு ராம்? கிளாஸ் ஆரம்பிச்சாச்சு, என் கதையே முடிஞ்சது. அது எப்படி ராம்? இனி அப்பாவை கூட்டிட்டு வராம என்ன கிளாஸ்க்குள்ள போக விட மாட்டாங்க. ஏன் அப்படி? ஸ்கூலுக்கு வர எனக்கு லேட் ஆயிடுச்சுல. டீச்சர் என்ன பத்தி பிரின்சிபல் மேடம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அந்த மேடம்க்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது. அவங்க என்ன பத்தி என் டாடி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. எனக்கு நல்ல அடி கிடைக்கும். ஸ்கூல்லயும் வீட்லயும் அடி கிடைக்கும். ராம் அழாதடா, நான் தான் உன் கூடவே இருக்கேனே. அதுக்கப்புறமும் நீ எதுக்காக அழற? நான் அப்பவே சொன்னேனே, நீங்க தான் இதுக்கு காரணம்னு. நானா? ஆமா, நீங்க தேவையில்லாம என்கிட்ட ஏன் சண்டை போட்டீங்க? பூசாரி அப்பவே என்கிட்ட சொல்லி இருந்தாரு, கணபதிக்கு கோபம் வந்தா நம்ம வாழ்க்கையே பிரச்சனைக்குறி ஆயிடும்னு. நான் ஒரு சின்ன பையன் தானே புள்ளையரப்பா, என் மேல உங்களுக்கு கோபம் வந்ததுனால தானே எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. எனக்கு உன் மேல கோபம் வந்ததுன்னு யாரு சொன்னது? இப்போ இந்த உருவத்துல நான் இந்த உலகத்துக்கு வந்தது உனக்காக மட்டும்தான். உனக்கு ஒரு கெடுதலும் வராம நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த விஷயத்துல என்ன செய்ய முடியும்? நான் இப்ப உனக்காக என்ன செய்யணும்? என்னோட டீச்சர் கிட்ட எனக்காக பேச முடியுமா? எதுக்கு? லேட் ஆனதுக்கு. எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க கூடாதுன்னு நீங்க சொன்னா அதுக்கு நீ லேட்டா வரலையே. நீங்க என்ன சொல்றீங்க? நீ டைம் சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன். உன் வாட்ச சரியா ஒரு தடவை பாருடா. டைம் பாத்தியா? பார்த்தேன். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? புள்ளையாரப்பா தேங்க்ஸ்.
நான் இன்னும் கதையே ஆரம்பிக்கலையே, இப்பவே தேங்க்ஸ் சொன்னா எப்படி? உன் விளையாட்டெல்லாம் என் ஸ்கூலுக்குள்ள காட்டிடாத, அவங்க என்ன அடிச்சிருவாங்க. ஓ, அவ்வளோ பயங்கரமான ஆளுங்க இங்க இருக்காங்களா? எல்லாரும் இல்ல, நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அப்படியா? நீ வா, எனக்கு அவங்கள எல்லாரையும் பார்க்கணும். முதல்ல நீங்க பார்க்க வேண்டிய ஒரு கேரக்டர் இருக்கும். அது யாரு? டேய், தினமும் இந்த மணிக்கு செல்யூட் அடிக்கணும்ன்றத உங்களுக்கு சொல்லி தரணுமாடா? என்னடா உங்களுக்கு நம்ம பாஸ் சொல்றது கேட்கலையா? பாஸ கும்பிட்டுட்டு மரியாதையா போங்கடா உள்ள. ஆ, ஓ, ஓ, இவங்க தான் உன்னோட எதிரி, அவ்வளோதானே? அவன் மட்டும் இல்ல, அவன் பக்கத்துல இருக்கிறவனையும் பாத்தீங்களா? ஒரு மொட்டை. ஆமா, நிக்கிறான். இவங்க 2 பேரையும் பார்த்தாதான் எங்க ஸ்கூலே பயப்படும். ஓஹோ, அவ்வளோ மோசமானவங்களா இவங்க? ஆமா, இவங்க தொல்லை எங்களால தாங்க முடியல. அப்போ இவங்க ராஜ்யம் தான் இங்க நடக்குது இல்லையா? சரி, அப்படியே நடக்கட்டும். போடா. டேய், நீங்க என்னடா பண்ற? ஓ, நம்ம பிள்ளையார் பைத்தியமா? என்னடா உன்னை ஸ்பெஷலா வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடணுமா? பாஸ் கூப்பிடுறது உன் காதுல விழலையா? இப்ப புரிஞ்சு போச்சு, இவன் டீச்சர் கிளாஸுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்து தான் நிக்கிறான். இவன் மூளையை பாத்தீங்களா பாஸ்? நம்மள போட்டு கொடுக்க பாக்குறான். என்னடா இந்த சுப்பிரமணியம் கிட்டயாடா உன் புத்திசாலித்தனத்தை காட்டுற? ஒழுங்கா எனக்கு சலாம் போட்டுட்டு என் முன்னாடி தலை வணங்கி இந்த வழியா கிளாஸ்க்குள்ள போ, இல்லனா உன் காலை வடிச்சிருவேன். என்ன பத்தி தெரியும்ல? பால 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 கணபதி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒழுங்கா எனக்கு சலாம் போட்டுட்டு என் முன்னாடி தலை வணங்கி இந்த வழியா கிளாஸ்க்குள்ள போ, இல்லனா உன் காலை வடிச்சிருவேன். என்ன பத்தி தெரியும்ல? டேய், பாஸ வெறுப்பேத்தாம ஒழுங்கா மரியாதையா இங்க வாடா. புள்ளியாரப்பா, நான் இல்ல, முதல்ல நான். ஸ்ரீ கணேஷா, ஆண்டவா, நீங்க போய் அவன் முன்னாடி. முதல்ல இந்த பிள்ளையாருக்கு தான், அப்புறம் தான் மத்த எல்லாருக்கும். திமிரா? பாஸ் இவ்வளவு பொறுமையா சொல்லிட்டு இருக்காரு, குத்துக்கல்லு மாதிரி அங்கேயே நின்னுட்டு இருக்க. நான் 3 என்றதுக்குள்ள நீ என்ன வணங்கிட்டு உள்ள போ, இல்ல நீயும் இல்ல உன் பிள்ளை யாரும் இல்ல, 2ஐயும் நான் தொலைச்சிருவேன். வேண்டாம், பாவம், அவனை ஒன்னும் செஞ்சிடாதீங்க, அவனை விட்டுடுங்க.
அப்படி வா வழிக்கு. பாத்தியா, நான் சரியான டைலாக் சொன்னப்போ வழிக்கு வந்துட்டான். வாடா, வந்து ஐயாக்கு தோப்புக்காரனை போட்டுட்டு கிளாஸுக்குள்ள போ. போடா உள்ள. 1 2 என்ன பாஸ், என்ன அடிக்கிறீங்க? என்னாச்சுடா? அண்ணா, நான் கிளாஸுக்குள்ள போகலாமா அண்ணா? நீங்க கை இங்க வச்சுக்கோங்கண்ணே. உங்க கைக்கு கீழே நான் தலை குனிஞ்சு தானே உள்ள போகணும். ஐயோ பாஸ், பாஸ் என்னாச்சு பாஸ்? ஐயோ கை பாஸ், கை வலிக்குது. என்னாச்சு பாஸ்? ஐயோ வலிக்குது. ஐயோ பாஸ், பாஸ், பாஸ் என்னாச்சு பாஸ்? சொல்லுங்க, என்னாச்சு பாஸ்? என்னாச்சு பாஸ்? என்ன என்னாச்சு பாஸ்? போடா. பாஸ் என்னால முடியல. என்னாச்சு பாஸ்? பாஸ் எழுந்திருங்க பாஸ். ஐயோ உங்களுக்கு என்னாச்சு? ராம், சுப்பிரமணிக்கு என்னாச்சுடா? அவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைச்சிடுச்சு. எல்லாம் பிள்ளையாரோட விளையாட்டு. ஐயோ பாஸ், ஐயோ எனக்கு வலிக்குது. காப்பாத்துங்க, எனக்கு வலிக்குது. ஐயோ என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ பாஸ் அழாதீங்க. அரவிந்த், உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு வலிக்குது. சரியாயிடும். அழாதீங்க பாஸ், கவலைப்படாதீங்க. ஐயோ வலிக்குது. ஐயோ அப்படியே இரு. வலிக்குது. ஐயோ வலிக்குது. ஐயோ வலிக்குது. என்னால முடியல. வலி தாங்க முடியல. இரு இரு. சார், இவன் சாகுற வரைக்கும் இவன் கதி இப்படிதானா? என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. என்ன சார், என் கை இனிமே இப்படிதான் இருக்குமா? ஒருவேளை ஆபரேஷன் பண்ணலனா? ஆபரேஷனா? இங்க பாருப்பா, இனியும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம ஆபரேஷன் பண்ணிடலாம். ஐயோ வலிக்குது. இனி உனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிரச்சனையா? நீ இந்த கையால இந்த ஸ்கூலையே ஆட்டி படைச்சிருக்க. இந்த கையால எவ்வளோ பேரை உதைச்சிருக்க. இனி அவங்க உன்னோட கணக்கை தீக்கணும்னு நினைச்சா அதோட நீ காலி.
டேய் இனி நான் என்ன செய்வேன்? பிள்ளையார வேண்டிக்கோ. புள்ளையாரா? ஆமா சார், இவன் கை இப்படி ஆனது பிள்ளையாரோட கோவத்தினால தான். அப்படியா? ஆமா சார், ராம் சொல்றது உண்மைதான். இவன் கணபதியை மட்டும் இல்ல, எங்க எல்லாரையும் கூட ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கான். இத பாரா. அப்படியா? இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? அது வந்து நான் இப்ப அதான் முக்கியம். நம்ம மணி அண்ணனோட கைய எப்படி குணமாக்கலாம் தானே நம்ம யோசிக்கணும். அரவிந்த் சொல்றதுதான் சரி. இப்போ பழைய கதையெல்லாம் எதுக்கு சார்? நாம சுப்பிரமணியோட கைய இப்ப நார்மல் ஆக்கணும், அவனுக்கு குணமாகணும், அவ்வளவுதானே? ஆமா. அப்படின்னா சுப்பிரமணி பிள்ளையார வேண்டி அவருக்கு அதிரசத்தை கொடுக்கறேன்னு வேண்டிக்க சொல்லுங்க. சரி. இவன் பிரச்சனை எல்லாம் தீரும், இவன் கையும் பழையபடி சரியாயிடும். என்ன ராம், உனக்கு பிள்ளையார் மேல பக்தியும் நம்பிக்கையும் நிறைய இருக்கு, அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த மாதிரி ஒரு சமயத்துல நாம பிள்ளையார வேண்டிக்கணும்னு சொல்லி டைமை நாம வேஸ்ட் பண்ண முடியுமா? we have to be practical. இவனை இப்ப உடனே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறதுதான் நல்லது. நம்ம டாக்டர் கிட்ட தான் அவனை கூட்டிட்டு போறோம். ஆனா அதுக்கு முன்னால கடவுளை வேண்டிக்கிறதும் நல்லது தானே சார்? அதுவும் சரிதான். சுப்பிரமணி, என்ன சார்? நீ நம்ம ராம் சொன்ன மாதிரி பிள்ளையார வேண்டிக்க. பிள்ளையாருக்கு அதிரசத்தை கொடுக்கறேன்னு சொல்லி வேண்டிக்கோ, உனக்கு நிச்சயமா குணமாகும். பால 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 கணபதி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரியானவன் இந்த நேரத்துல வந்து உயிரை வாங்குறானே, சரியான லூசு. என்ன அரவிந்த், நீ அப்படி சொன்ன? இல்ல சார், ராம் சொன்ன மாதிரி ஒரு 100 அதிரசம் பிள்ளையாருக்கு கொடுக்கலாம். 100? அதுக்கு என்னடா, உன் கை சரியானா மட்டும் அதிரசம் கொடுத்தா போதுமே. ஆமா, அதர்வைஸ் நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். நம்ம டைரக்டா ஆபரேஷன் பண்ணிடலாம். ஆபரேஷனா அதிரசமா? என்ன பண்ண போற? ஆபரேஷனா அதிரசமா? இல்ல உன் கையா? அதிரசம். 100 அதிரசம் இல்ல? ஆமா, 100 அதிரசம். உன் கை குணமானா பிள்ளையாருக்கு 100 அதிரசம் கொடுக்கறேன்னு மனசார வேண்டிக்கோ. வேண்டிக்கங்க அண்ணா. வேண்டது பிள்ளையாருக்கா இருந்தாலும் அதை சாப்பிட போறது நாம தானே. உன் கை குணமானா நீ இந்த கையாலே அதிரசத்தை சாப்பிடலாம். குணமாகலனா அத நான் சாப்பிடுவேன். டேய், இல்ல இல்ல, இந்த கையாலையும் சாப்பிடலாம். இல்ல டேய். என்ன, இன்னும் உன் வேண்டுதல் முடியலையா? இதோ முடிச்சிடுறேன். பிள்ளையாரே, என் கை குணமானா உங்களுக்கு நான் 100 அதிரசம் பண்ணி கொடுப்பேன். ராம், விக்னேஸ்வரா, ஸ்ரீ கணேஷா. ராம், வலியில துடிக்கிறானா அவன்? பிள்ளையாரப்பா, பாவம், அவனை குணப்படுத்திடுங்க. இல்ல ராம், அவன் கொஞ்ச நாளைக்கு இப்படியே அவதிப்படட்டும். பாவம், அவனை காப்பாத்துங்க கணேஷா. உனக்காக அவன் பிழைத்து போகட்டும்.
எங்கே கை காட்டு. சார் என் கை சரியாயிடுச்சு. சார் எனக்கு குணமாயிடுச்சு. என்னோட கை பாருங்க. எனக்கு இந்த ஆபரேஷன் வேண்டாம். எஸ், வெரி குட். யூ ஆர் வெரி லக்கி. ஆபரேஷன்ல இருந்து தப்பிச்சிட்ட. இனி எந்த பிரச்சனையும் இல்ல. வெரி குட். பிள்ளையாரோட சக்தி என்னன்னு இப்ப பாத்தீங்களா? டேய் மணி, பாத்தியாடா பிள்ளையாரோட சக்திய? அதிரசம் கொடுக்கறேன்னு பிரார்த்தனை பண்ண உடனே உன் கை குணமாயிடுச்சு. அது சரிதானே. பிள்ளையாருக்கு அதிரசம் கொடுக்க போறேன்னு சொன்னப்பவே உன் கை குணமாயிடுச்சே. நீ சீக்கிரம் கோயிலுக்கு போய் அந்த வேண்டுதலை நடத்து. ஆமா, இனி பிள்ளையார் கோபம் வேண்டாம். வேண்டுதலை நடத்துங்க. வேண்டுதலா? என்ன வேண்டுதல்? ஆமா, என்ன வேண்டுதல்? நீ தானே பிள்ளையாருக்கு அதிரசம் கொடுக்கறேன்னு சொன்னது. யார் சொன்னா? எப்ப சொன்ன? அந்த மாதிரி எல்லாம் நான் எதுவும் சொல்லல. அதிரசம் மண்ணாங்கட்டி பிள்ளையாரோட பேரை சொல்லி ஏமாத்த பாக்குறீங்க. யாருக்கிட்ட? மணி, தெய்வ குத்தம் செய்யாதடா. பிள்ளையாருக்கு கோபம் வந்துடும். பிள்ளையாரு போடா. உனக்கு அதிரசத்தை சாப்பிடணும், அதுவும் ஓசில சாப்பிடணும். அதனாலதான் நீ இந்த கட்டி கதையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்க. நடக்காதுடா. என் காசுல உன்னால சாப்பிட முடியாது. என் கை என்னமோ சுளுக்கிருச்சு. அது தானாவே குணமாயிடுச்சு. அவ்வளவுதான். என்ன பிள்ளையாரோ? போடா.